நண்பர்களே, வானத்திலிருந்து வரும் அந்த ரகசிய ஆயுதம் என்ன? இன்றைக்கு இந்த வீடியோவில் இந்திய இராணுவம் எப்படி அடுத்த தலைமுறை ட்ரோன்கள் யுத்தத்திற்கு தயாராகிறது, அதுவும் ரகசிய ஆயுதமாக ட்ரோன்களை எப்படி உருவாக்கி வருகிறது என்பதை விளக்க போகிறோம். முழு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை இந்த தகவல் மிரர் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஒவ்வொரு இந்தியரும், தேசப்பற்றுள்ள ஒவ்வொரு இந்தியரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க பாருங்கள். தேசப்பற்றுள்ள அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2024 எப்படி போர் நடக்குது? ட்ரோன்கள் தான் ராஜா. உக்ரைன் போரில் ஒரு சின்ன ட்ரோன் ஒரு பெரிய டேங்கை கொல்றத பார்த்துருப்போம். இதை மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூர்லும் இந்திய இராணுவ ட்ரோன்களை யூஸ் பண்ணி பாகிஸ்தானின் துணிச்சலான மீறல்களை தகர்த்து அடித்தது. இந்த இரண்டு ஈவெண்ட்டிலும் இந்திய இராணுவத்திற்கு ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சு. எதிர்கால ட்ரோன்கள் தானும். அதனால்தான் இப்போது இந்திய இராணுவம் முழுவதும் ட்ரோன் மாற்றத்தை தொடங்கியிருக்கு. ட்ரோனில் இருந்து கனைவிடுதல். DRDO விண்சமதித்தியல் டெஸ்டில் ஒரு ட்ரோன் இருந்த V3 ஏவுகணையை வெற்றிகரமாக வீசப்பட்டது. இதன் அர்த்தம் என்ன? இனி ட்ரோன்கள் கேமரா மட்டும் எடுக்காது, நேரடியாக எதிரியையும் தாக்கும். ட்ரோன் பிளஸ் ஏவுகணை கேமேசர். இரண்டாவது ருத்ரா படைப்பிரிவு. இது ஒரு சூப்பர் சீக்ரெட் படை. இதில் காலாட்படை, பீரங்கி, ட்ரோன், காம்னேட் அனைத்தும் ஒரே கீழ் வரும். ஒவ்வொரு யூனிட்டிலும் 70 பேரில் இருந்து ஒரு ட்ரோன் ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு புதிய யுத்தத்தான் இது. மூன்றாவது பிஎஸ்எஃப்பின் ட்ரோன் காமண்டேங்கள். பிஎஸ்எஃப் தனது கான்ஸ்டபிளுக்கே ட்ரோன் ஓட்டுகிறது, சண்டையிடுகிறது, எதிரி ட்ரோனை கீழே விழ வைக்கிறது, எல்லாம் கற்றுத்தருகிறது. இவங்க தான் எதிர்கால ட்ரோன் கமாண்டோக்கள். ஒரு ரகசிய டெக்னாலஜி பற்றி பேசலாம். சார் தாக்குதல் மட்டும் போதாது, பாதுகாப்பு இருந்தால்தான் ஆகும். சீனா, பாகிஸ்தான் ட்ரோன்கள் எல்லை மீறி வந்தால் என்ன செய்ய போகிறீங்க? அதுக்கு இந்திய இராணுவம் ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கு. இதில் என்ன இருக்குது? 45 லோ லெவல் லைட் வெயிட் ரேடார்ஸ், அதை LLLR அப்படின்னும், மற்றும் 48 ஏர் டிஃபென்ஸ் ஃபயர் கண்ட்ரோல் ரேடார் ட்ரோன் டைரக்டர்ஸ் ADF CRDD அப்படின்னும் இந்த ரேடார்கள் எதிரி ட்ரோன்களை கண்டுபிடிக்கவும் அவற்றை கீழே வீழ்த்தவும் வடிவமைக்கப்பட்டது. இதுக்கு மேலும் BSF IIT டெல்லி, IIT கான்பூருடன் இணைந்து சொந்தமாக ட்ரோன்கள் உருவாக்கும் பணியில் இருக்கும். சுயம்புதான் கோலம். தற்கொலை ட்ரோன்கள் மற்றும் எதிர்காலம். இன்னும் ஒரு சூப்பர் சீக்ரெட் விஷயம், காமிகாசே அல்லது சுயைசைட் ட்ரோன்கள். இந்த ட்ரோன்களுக்கு பாம் அட்டாச் பண்ணி எதிரியின் டேங்க், பங்கர் மீது மோதி வெடிக்கும். இதை மொத்தத்தில் இந்திய இராணுவத்தின் கனவு என்னவென்றால், ஒவ்வொரு சிப்பாய்க்கும் ஒரு ட்ரோன் இருக்கணும். INSA ரைஃபிள் கையில் இருந்த மாதிரி
ஒவ்வொரு சிப்பாய்க்கும் ஒரு ட்ரோன் கையில் இருக்க வேண்டும். அதுதான் எதிர்கால எல்லை பாதுகாப்பு. அப்போ நண்பர்களே, இன்று பார்த்தோம் எப்படி இந்திய இராணுவம் அடுத்த தலைமுறை ட்ரோன் யுத்தத்திற்கு தயாராகிறது என்பதை. ஆப்ரேஷன் சிந்தூர் ஒரு பாடம் நமக்கு, உங்களுக்கு. இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே அது இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே இந்தியர்களுக்கெல்லாம் ஒரு பாடம். இந்திய இராணுவம் இதை சூப்பராக ஃபாலோ பண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் அனைவருக்கும் தெரிய வேண்டிய தகவல் தான். அப்படின்றத என்ன நினைக்கிறீங்கன்றத நீங்கள் சொல்லுங்கள். ஜெய் ஹிந்த். தேச பாதுகாப்பு தான் முதல் கடமை நண்பர்களே.